ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன வீடியோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லைன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதை ஆள்னு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்க மெடிக்கல் லைன்ல, இன்ஜினியரிங் லைன்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லைன்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜேகேகேஎம் சம்பூர்ணமல் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், அதிக லெவலில் கொடுக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஜிபி காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சத்யமங்கி இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. அன்பு நர்சிங் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரவிந்த் காலேஜ் ஆஃப் நர்சிங் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பாதி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகல. சோ அது என்னென்ன காலேஜ் அப்படிங்கறத நான் திரும்ப சொல்றேன். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இல்ல. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் காலேஜ் தான். ஒரு பெரிய லெவலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங்கா இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், அதிக லெவலில் கொடுக்கக்கூடிய காலேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவை காலேஜ் சொல்லலாம். சரிங்களா? பாவை காலேஜ் உங்களுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் காலேஜ் தான். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் இருக்கு. சரிங்களா? கேஎஸ்ஆர் காலேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஈரோடு லைன்ல இருக்கு. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீச்சிங்கா இருக்கட்டும், அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஹை லெவல்ல கொடுக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கக்கூடியது செங்குந்தர் காலேஜ் தான். சரிங்களா? செங்குந்தர் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜும் நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்ல இருக்கக்கூடிய காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜ்ல வந்து நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் போடலாம் அப்படிங்கறத, என்னென்ன நர்சிங் காலேஜ் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம போட்டுடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.